கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை, கொல்லங்கோடு, குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக அணைகளில் நீர்மட்டம் உயர்வதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பரளியாறு, கோதையாறு, தாமிரபரணி ஆறு ஆகிய ஆறுகளில் நீர் கரைபுரண்டு ஓடுவதால் குளித்துறை சப்பாத்து பாலத்தில் 3வது நாளாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் உக்கடம் மீன் சந்தையில் புரட்டாசி மாதம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று பொதுமக்கள் வருகை குறைவாகவே இருந்ததால் பல்வேறு கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மேலும் புரட்டாசி மாதத்தை விட தற்போது மீன்வரத்து குறைந்து உள்ளதால் விலை சற்று உயர்ந்து உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்ததை அடுத்து நாளை தீபாவளி பண்டிகை என்பதால் மக்கள் குறைவாகவே வருவதாகவும் நாளை துவங்கி மக்கள் கூட்டம் அதிகரிக்க கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தனர். தேனி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் குமுளி மலைச்சாலையில் முன்பு ஏற்பட்ட மண்ணெரிப்பு காரணமாகவும் தொடர் மழையின் காரணமாகவும் சாலையோரத்தில் பிளவு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த குமுளி காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பிளவு ஏற்பட்ட இடத்தில் பேரிகார்டுகள் வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மீன் சந்தையில் புரட்டாசி மாதம் முடிந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு பிற்பகலை கடந்தும் மீன்கள் விற்பனை நடந்ததால் மீன் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நாளை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அசைவ பிரியர்கள் மீன்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் சதுரகிரி மலைப்பகுதியில் பெய்யும் மழை காரணமாக சேதுநாராயணபுரம், மகாராஜபுரம், மாத்தூர், கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கண்மாய்களுக்கு நீர் வர ஆரம்பித்துள்ளதால் இந்த கண்மாயின் மூலம் பாசன வசதி பெறக்கூடிய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.